சமரகல இணைந்து வழங்குவோர் பொம்மைஸ் நைட்டீஸ் மீண்டும் எங்கெங்கும் மற்றும் 76% TFM. ஊரே காரி துப்புது. கரகாட்டக்காரியை கட்டி பிடிச்சி டான்ஸ் எருமை. ஏன் தப்பா? கரகாட்டக்காரிக்கு பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கு தான் பிடிக்கும், வேற யாருக்கும் பிடிக்காது. ஊர்ல ஒருத்தரும் உனக்கு பொண்ணு தர மாட்டாங்க. யாருக்கு வேணும் இந்த ஊர்ல பொண்ணு? வாடி சாப்பிடுறியா? அத அந்த பண்ணிக்கு போடு. திங்கறத பாரு. ஏன்டா எங்க நினைச்ச? அவ்வளோ அப்படியே திரும்பி ஓடி போயிரு. உன் மகரை தான் பேத்திருக்கணும். உனக்கு பதிலா உன் அண்ணன் தான் சிக்கின. எங்க பேரு பாப்போம். நல்ல நாள் அதுமா எங்க அண்ணன் வீட்டுல கிடக்கு. நாய் எங்க அண்ணன் அடிச்சு காசு பிடிங்கிருக்கியா களவாணி பையன். ஏய் கறி எடுத்துட்டு வா. வாமா வளரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கறிச்சோறு ஒருவா சாப்பிட்டு போறியா? சாப்பிட்டேன் மாமா. அடியே உன் நடிப்பு நாடகம்லாம் எங்களுக்கு தெரியும். உன் சத்துக்கு மஞ்சள் தண்ணியில சுண்ணாம்பு கலந்து அடிக்கிற. உன்னால 5000 போச்சு. உன் அண்ணன் கிட்ட வசூல் 3000. 2000 இன்னும் உன் கணக்குல இருக்குடியே. ஏய் மிதிச்சண்ணா, வயசுக்கு வந்த பிள்ளைய வாடி வாடின்னு பேசிட்டு இருக்க, அறிவில்ல? ஆனா நீ என்ன கறி எடுத்துட்டு உள்ள போயிடுற? எடுத்துட்டு வா. ஏமா நின்றுட்டு இருக்க? உள்ள வந்து உட்காரு. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? பவுடர் போட்டு கவுக்க பாக்குறியா? திருப்பூரி என்ன வார்த்தை பேசுற? பேசுறத பாரு. தின்னி பையவுல சுண்ணாம்பு பதிலா ஆசிட் ஊத்திருக்கணும் உனக்கு. ஏன் தப்புதான். வெளியில வா. என் நாய் விட்டு கடிக்க விடுறேனா இல்லையா பாரு. ஏய் எதுக்கு விளாங்காரம்? அவங்க ஆம்பளைங்க, இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. நீ சாப்பிட்டு போடி. இவள ஆளுன்னு இவளை கூப்பிட்டு சோறு போடுவியாக்கும். ஈரல் கேட்டல, எடுத்துட்டு வா. ஏய் எந்திரிச்சு போ. 1 கிலோ கறியும் தின்னு முடிச்சாச்சு. இன்னும் தட்டை நக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். உன் கல்யாணத்துக்கு ஒரு பவுன் யோசிச்சு வச்சிருந்தேன். உனக்கு ஒரு தாம்பால தட்டு கூட கிடையாதுடே. ஐயோ 1 பவுனாக போச்சு. என் பிள்ளைக்கு எப்படித்தான் கல்யாணம் பண்ண போறனோ? காக்கா சம்பாதிக்க வக்கில்ல தட்டை நக்கிட்டு உட்காந்துருக்கான். தின்னி பையவுல. ஏ முனிசே, நான் கிளவி. பொண்ணு கட்டு வந்தாங்களாம்ல, மாப்பிள்ளை எந்த ஊரு? ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டியா? வேலை என்ன வேலை? போலீஸ். போலீஸா? நீ ஒரு வேலை வட்டியை பார்க்க வேண்டியதானே? சன்னாசி தேவை பேரன் இப்படி அங்கிட்டு இங்கிட்டு போக்கத்து போய் தெரியுறியே. ஒரு பொட்டி கடையாவது வச்சு உட்கார்ந்தா என்ன? கிளவி உன்னை அடிச்சு வெட்டி பாயில கழுவிய போட்டு அடிக்க வரியா? குடிகார பையன் அவன் அப்பங்க எனக்கு அப்படிதானே இருப்பேன். அம்புட்டு பயலுக்கு என்ன பார்த்தா லகலையா தெரியுதா? அந்த ஊர்காரங்களா வருஷம் பூரா உட்காந்து நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். நீங்க பகுமானமா வந்து அடிச்சுட்டு போயிட்டாலே. எம்புட்டு வம்பாடு வட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு அம்புட்டையும் கதை வாங்கி போட்டாங்களே. எனக்கு தெரியா, இது சொந்தக்காரன்னு சொல்லிட்டு எவனோ திருவிழாவுக்கு வந்தேன் கிளவி நான் கேட்டையே போட்டிருக்கேன். அவன் எந்த வீட்டுக்கு வந்தவன், இதுக்கு எவனெல்லாம் கூட்டாலும் எனக்கு இப்ப தெரிஞ்சவனுண்டா. இல்லன்னு வச்சுக்க உன்ன எப்படி சொல்லிவிட்டேன். நல்லாவா இருக்கு? நாங்க வேற ப்ரோகிராம் போக வேண்டாமா? எங்களை பிடிச்ச வச்சிருக்கீங்க. ஐயோ போச்சு. அண்ணனா அது ராத்திரி 50 ரூபா குத்தும் போது மாமா மாமா நிறுத்து பிடிச்ச அண்ணன் பிடிச்சது அவனுக்கு நண்டனா ஃப்ராடு காரிச்சு. முதல்ல உடனே செக்அப் பண்ணணும்டி. என்ன மாமா இப்படி பேசிட்டு இருக்காரு? அவன் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவான். போறாம அவன் மட்டும் உனக்கு இப்போ மாமாவா? என்னாச்சு? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஏய் ஏன் உன் பெரியாத்தா அப்படி குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கா? வயசு கீசு வந்துட்டாளா? வயிற்று கிளம்பா மாப்பிள. கிளவி கொள்ளைக்கு போகும்போது எவனோ கட்டியை கட்டி தந்துட்டு எடுத்துட்டு இருக்கேன். மாப்பிள உனக்கே தெரியும் இல்லையா, அதுக்கு நான் எவ்வளவு ஸ்கெட்ச் போட்டிருப்பேன். ஆமா பொசுக்குன்னு அடிச்சுட்டாங்களா மாப்பிள? ஐயா சொல்லி என் தண்டத்தை கண்டுபிடிச்சு கொடுங்கடா. என் தண்டத்தை இல்லைன்னா
உனேனா 3 நாளைக்கு மேல இந்த கேள்வி வீட இருக்க மாட்டேன்டா. ஆமா போலீஸ் புருஷன் நீ போய் சொன்னதை கண்டுபிடிச்சு நீட்டிடுவாங்க பாரு. மண்ணாங்கட்டி எப்பா முனிசு என்ன போலீஸ்கிட்ட கூட்டி போயா இல்லாட்டி கிளவி 3 நாள் செத்துருவேண்டா. ஏய் ஆட்டோ நிறுத்துடா. ஊர்ல ஒருத்தன் களமாட்டி போறக்கானா சும்மா விட கூடாதுடா. கிளவிய சாவு விட்டுற கூடாதுடா. தூக்குற கிளவிய ஸ்டேஷனுக்கு ஏத்துறா. கிளவி நடக்க வரும்டா. ஐயோ மாடியில ஏத்துற மாதிரி ஏத்துறாங்களே. டேய் கம்புடா டேய் நிறுத்துடா. டேய் ஆட்டோ ஏய் இல்லையா. டேய் யாரியா. மாப்ள ஸ்டேஷனுக்குள்ள நாங்கலாம் வர மாட்டோம்யா. இப்பயே சொல்லிட்டேன். என் பரம்பரையே போலீஸ் ஸ்டேஷன் வாசல் மிதிச்சது இல்லையே. உட்காரு. மனுஷங்கண்ணே பாத்தியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு விஷயமா வந்த களவாணிப்பையில நம்மளை உட்கார வச்சிடுறாங்க. ஹலோ யார களவாணிங்கிற? உங்களை தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? என் தண்டைட்டி என் மூக்குத்தி என் மோதிரம் அப்படிதான் அனுப்பினானியா. மூக்குத்தி மோதிரம் ஆல் ஜோல்ஸா? யோ இங்க வாயா. நான் வந்துட்டேன். உனக்கு ஒரு தனியா சொல்லணுமா? சத்த தெருவுக்கு போயிட்டு அப்படியே எஸ்பி விட்டு கிளம்புங்க. இந்தாப்பா கம்ப்ளைண்ட். குறுக்க மறுக்க நடக்கிறாங்களே ஏதாவது வேலை பார்க்கறாங்கன்னு நீ நினைச்சிடக்கூடாது. வர்றவங்களை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். தகவல் சொல்றீங்களே யாருண்ணே நீங்க? நான் கடவுள் ஆனா கரகம். சின்னமனூர் உழவர் சந்தை பக்கத்துல பார் வச்சிருக்கேன். மாசம் இவங்களுக்கு நான் சந்தா கட்டணும். அது இல்லாம சரக்கெல்லாம் ஓசியா கொடுக்கணும். இவ்வளவு கொடுத்ததுக்கு அப்புறமும் பார நைட்டு ஏன்டா லேட்டா போட்டுறேன்னு என்னைய கூட்டு வந்து உங்கூட எல்லாம் உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறேன். போலீஸுக்கு சரக்கு ஃப்ரீயா? எங்க இருந்தியா வர்ற? சரக்கு மட்டும் இல்ல சைல்டிஷும் ஃப்ரீயா கொடுக்கணும். போன வாரம் மீனை நான் சரியா வறுக்கலன்னு என்னை இந்த நடுகால வச்சு 8 போலீஸ் வர்த்தாங்க. இந்த ஸ்டேஷன்ல கரண்டி ரொம்ப நீளம். சார் எஸ்பி விட்டு காலன் பஸ் அனுப்பிச்சியா? அப்பயே அனுப்பிச்சிடு சார். வந்துட்டான் பாரு இன்ஸ்பெக்டர். சென்னையிலே இருந்திருக்கு. இவனை நல்லா பாத்துக்க. நம்மகிட்ட காசு கொடுங்கிறதுக்கு என்ன மாதிரி சர்க்கஸ் எல்லாம் காட்ட போறான். நான் மதுரை வரைக்கும் போறேன். அந்த ஆள் ஃபோன் பண்ணானா நான் லீவ்ல இருக்கேன். சரிங்க சார். கல்யாண காது குத்துன்னு நம்ம உசுர வாங்குறேன். யோ பாளையம் கோர்ட்டுக்கு அக்சஸ் பண்ணியாச்சா? எம்பிட்டு தடவை சொல்றாலும் கேட்க மாட்டேனியா? வாரம் மூணதுக்கு அப்புறமும் நீ சரக்கு ஓட்டுற. காசு சேர்க்கறதுல அம்பிட்டு ஆசை. சார் உங்க அளவுக்கெல்லாம் இல்ல சார். திருவிழா டைம் சாமியை வேடிக்கை பார்க்க வர்றவங்க சாமி இறங்குற வரைக்கும் அவங்களுக்கு இறங்கிட கூடாதுங்கிறாங்க. அதான் ஒரு கேஸை பிளாக்ல வச்சு ஓட்டினா என்னைய பிளாக் பண்ணி கேஸ் மாதிரி உட்கார வச்சுட்டீங்களே சார். யோ என்னைய திருச்சி பையில எல்லாம் டேபிள் உட்கார வச்சிருக்கா? என்னைய சொன்ன கேட்டியா? உன் லுக்ஸ் அப்படி பேட் லுக்கு. சார் திருட்டு பையலாம் இல்லை சார். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். ஆமாயா என் புரிஞ்ச வம்பாடு வட்ட வாங்கி கொடுத்தனாங்களா அடிச்சு போட்டானியா. ஏய் ஒழுங்கா அந்த பாட்டோட நகை எல்லாத்தையும் குத்துரு. இல்லனா அடிச்சு நுங்க ஏத்துறோண்டி. முத்திர குத்திட்டாங்க. நீ தான் ஐஎஸ்ஐ அக்யூஸ்ட். சார் வேணாம் சார். ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் சாதாரண ஆள் கிடையாது. அப்படிதான் சொல்லுவேன். பெரிய சண்டீரோ? சண்டீரெல்லாம் கிடையாது சார். பழனி சப் இன்ஸ்பெக்டர் மச்சின. பழனி சப் இன்ஸ்பெக்டர் மச்சினா? நாட்டாயம் மச்சினா நீ? ஆமா சார். எங்க அக்கா தானே பேசியிருக்கு. பரிசு போட்டாச்சுல. நாட்டாயம் ரொம்ப நல்ல பையன். சென்னையில் நம்ம கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்தாப்புல. கொடுத்து வச்சோம் பாவ. பழனியில் நல்ல போஸ்ட்ல இருக்கான். நல்ல காசு சம்பாதிக்கிறான். நீ மட்டும் என்ன பிச்சை எடுக்கிற? எங்களை பிச்சை எடுக்க விட்டு நல்லா கொளுத்து போய் தானே தெரியுது. சார் நல்ல காசு பாப்பாப்லையா சார்? இதுக்குள்ள வந்து பாரு அப்போ தெரியும். எம்புட்டு காசு எம்புட்டு வருமானம் எம்புட்டு அதிகாரம்னு லேசுப்பட்டது இல்ல. காசா முக்கியம்? கடமை. மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. கடமை தான் முக்கியம். ஐயோ இதெல்லாம் கேட்கறதுக்கு இன்னைக்கு நைட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு போலாம். அப்புறம் குடிச்சிட்டு செத்து போலாம். இல்லைங்கய்யா நீங்க பேசுறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே புல்லரிக்குது. அப்புறம் இந்த கிளம்பிட்டேன். ஸ்டேஷன்ல 8 பேர் எல்லாத்துக்கும் லைன் ஜூஸ். உங்களுக்கு சீனி இல்லாத காப்பி. இந்த வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன கேசு? என் தண்டைட்டி என் மூக்குத்தி என் மோதிரம் அப்புறம் முறுக்கு போற சங்கிலி இப்படி களவாண்டி போட்டாங்கய்யா. சங்கிலியா? களவாணி கிளவி. என்னது முறுக்கு சங்கிலியா? அதே முறுக்கு போட்ட சங்கிலி. யோ சிதம்பரம் சார் அந்த ஆந்திராக்காரன் அடிச்ச நகையெல்லாம் எடுத்துட்டு வாயா. கொண்டு வரேன் சார். பாத்துக்க கிழவி இதுல ஏதாவது உன் நகை இருக்கா? இந்த இருக்கல என் தண்டைட்டி இந்த
ఇదే మోదరం బంగారం మాత్రం ముస్లిం అయింది సార్ మిగతా బంగారం என்ன சொல்றானே புரியல சும்மா ఏం జంగిలి இல்ல குப்பா உன் தாத்தன் தான் ஊரெல்லாம் அடிச்சு பிடிங்கிட்டு இருந்தான் உன் கலவி போலீஸ் ஆட்டே அடிச்சு பிடிங்கிட்டாடா முடிவு பண்ணிட்டேன் போலீஸ்ல போய் சேரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது அடியே இனிமே அப்படியே திரிஞ்சு என்ன வையே ஊர்ல ஒருத்தரை மதிக்க மாட்டேன். அதான் நான் போலீஸ்ல போய் சேரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா சொல்ற நீ பாலிடெக்னிக்ல படிச்ச அதுக்கு எவன் காலம் பூரா என்ன இங்கிலீஷுமா அழுவியா கேளு மாமா போலீஸை மட்டும் போயிட்டோன்னு வையே புக்ஸு பெல்ட்டு அயர்ன் பண்ண யூனிஃபார்மு கழுத்துல சங்கிலி காசு பணம் மரியாதை கேட்ட உடனே பொண்ணு பத்தாக்குறைக்கு ஃப்ரீ மாப்பிள்ள சரக்கு பிரியா உண்மையிலவா அப்படியே வாழலாம் மாப்பிள்ள எங்க அக்காளுக்கு பார்த்துருக்காங்களே மாப்பிள்ள அவன் ஒரு ஆளா அவன் மட்டும் போலீஸ் இல்லைன்னா யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா போலீஸ்னா வேற லெவல் மாப்பிள்ள நம்ம எனத்துக்கு அப்படியே செட் ஆகும். ஆமாடா சல்லி பையல என்ன வந்தியாரா ராஸ்கல் சைலண்டா இருந்துக்க என் மாப்பிள்ள போலீஸ் ஆக போறான் பேச்சு விடுவான் பேச்சு நீ தூங்குடி என் செல்லம் லே குப்பை சரக்கு ஃப்ரீதானா மாப்பிள்ள மாப்பிள்ள நீ சொல்லு போது அப்படியே ஃபுல்லா அடிக்குதுடா நீ போலீஸ் ஆகுறாடா உன்னை போலீஸ் ஆகுறான்டா இந்த கல்லவி மேல சத்தியம்டா அதுக்கு இப்பவே பார்க்க வைக்கிறேன்டா ஏய் கிளவி சத்திர போதுடா ஐயோ போறாங்களே யோ மாமா எங்களுக்கெல்லாம் ஒரு வாய் சோறு போட மாட்டேங்கிறாங்க இங்க கல்லுக்கு கரிங்கோழிமா என்னது அடிச்சேன்னா கல்லாடாது இல்லை அது நம்ம பாட்டை முப்பாட்டைங்கடா இப்படி கல்லுமா என் வெண்ண குடிக்கிறது திங்கிறது தூங்குறது சினிமா பார்க்கறது இதை தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு வரலாறு தெரியுமாடா உனக்கு அந்த காலத்துல நம்ம ஊருக்காகவும் நம்ம பிழப்புக்காகவும் சண்டை போட்டு செத்தவைங்க நினைவா வச்சிருக்க கல்லுடா நம்ம ஒண்ணு களவாணிப்பே இல்ல காவக்காரங்க தெரிஞ்சுக்க விட்டா பேசிக்கிட்டே இருப்பே எனக்கு ஒரு வழி சொல்ல நான் போலீஸ்ல சேரணும் அதான் ஆபீசரா அதுலதான் நல்ல வருமானம் வருதாமே ஆபீசரா உனக்கு இங்கிலீஷ் தெரியுமாடா நான் படிச்ச இங்கிலீஷ் பத்தாதா எங்க ஏபிசிடி சொல்லு சின்ன ஏபிசிடியா பெரிய ஏபிசிடியா சுத்தனவே உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட சரோசா சரோசா மாமா மாமா உண்மையிலே ஏப்புள்ள சரோசா கூப்பிடல காவியக்கா மாதிரி போயிட்டு என்ன இது புதுச்சேலையா புரிச்சு எடுத்து கொடுத்தானாக்க இது எங்க ஆத்தா எடுத்து கொடுத்த சீலை அன்னைக்கு நான் சொல்ல கலருக்கு இது எடுப்பா இருக்கும்னு ரொம்ப தான் ஏ கொஞ்சம் இரு ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஒட்டி எங்களுக்கெல்லாம் ஆடிக்கு தீபாவளிக்கு தான் இட்லி உனக்கு தினம் இட்லி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிற ஏமா வேணே மாமா குடி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அடா பிள்ளைங்களா பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்களா மாப்பிள தங்கமுத்து மாந்தாடா நீ நல்லா படிக்கிறியா இந்தா எல்லாம் முட்டாய் வாங்கி தின்னுங்க இந்தா உனக்கு உனக்கு வேண்டாமா இந்தா வாங்கிக்க கையிட்டு கண்டதையும் வாங்கி தின்கூடாது என்ன ஏய் ஐயா வணக்கம் என்ன சவுண்ட் ஓவரா இருக்கு எப்பா ராசு ஊருக்குள்ள வரும்போது பயலகிட்ட சொல்லி கூப்பிட்டு வர்றது இல்லையா பசங்களா நம்ம பைய பூரா படிச்சு கலெக்டர் ஆயிடணும் சரியா ஓடு 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 போங்க போங்க பொத்திக்கிட்டு போக முடியல இப்ப யார சொன்ன அறிவு கட்ட பயல்களான்னு ஐயா தப்பா இல்லையா இவனுங்களை சொன்னேங்க எவ்வளவு சொல்லியும் புத்தியில ஏறல ஊருக்குள்ள வரும்போது வார்த்தையை பார்த்து பேசணும் எழுதி வச்சுட்டு போன முறைக்கு எல்லாத்துக்கும் சரின்னு போய்கிட்டு இருக்கோம் கெடுத்துக்க வேணாம் அப்படிதான் சொல்லுவேன் போ சட்டை புட்டுன சாமி கும்பிட்டு கிளம்புங்க கிளம்புங்க போங்கடா போங்க
அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா வந்து உட்காரு. உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? என்ன பொண்ணு பார்க்க வராங்கடியே. ஒன்னே வா. என்ன ஒன்னே வா? வா சூப்பரா தலை சீவி விடு. அதான் வீட்டுக்குள்ள இவ்வளவு கூட்டமா? ஆமா. மாப்பிள்ளை எந்த ஊருடி? சின்னவனூர். அங்க மளிகை கடை வச்சிருக்காங்களாம். அங்க ஃப்ரிட்ஜ் இருக்கான், கூல் ட்ரிங்க்ஸா அடுக்கி வச்சிருக்காங்களாம். எப்போ வராங்க? என் நேரம் வந்திருப்பாங்க. சீக்கிரம் சீவி விடு. நான் போய் சேலையை கட்டிக்கணும். இதான் பொண்ணா? அப்படிதான் தெரியுது. தேனியில அடகு கடை வச்சிருப்பாங்களே, அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி இல்ல வெளுத்து கிடக்கு. ஏன் கருவாச்சியா பொண்ணு கட்டணுமா உங்களுக்கு? 4 வீடு தாண்டி கருப்பா ஒரு குந்தாணி உட்காந்துட்டு இருப்பா, அவளை போய் பார்க்க வேண்டியதானே? சும்மா ரெடி. என்னடி இந்த பேச்சு பேசுறாவ? இவன் ஆத்தா கம்பத்துக்காரியில இதை விட பேசுவா. அடியே நீ இப்படியே வாடிச்சு திரிஞ்சேன்னு வை, உன்னை ஒருத்தனும் கட்ட மாட்டேன். அப்புறம் குட்டாச்சி நீ இப்படியே தான் தெரியணும் ஊருக்குள்ள. எந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்க. இருடி. ஏய் விடுடி. எதுக்கு கோவப்படுறவ? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். மாமன் கிட்ட அப்படி இப்படி கொஞ்சம் பேச கத்துக்கிட்டு இருந்தானே வை, பாக்குறவங்களும் அப்படியே பொண்ணு நம்பி இருப்பாங்கல்ல. ஆத்தோ எதுக்கு உனக்கு இந்த ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ்? உன் முகர கட்டைக்கு இதெல்லாம் செட் ஆகல. கிளம்பு. அடியே எங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், உன்னை பொண்ணு பார்க்க வரவகிட்ட உன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செல்ஃப் எடுக்காதடியே. உன்னை எங்கிட்டு கூட பார்த்தாலும் அப்படியே வெள்ளை அடிச்ச வடிவேல் மாதிரி தான் இருப்பேன். உன் மாப்பிளக்காரன் அப்படியே தெரிச்சு ஓடுறானா இல்லையா பாரு. என்னடி சீவு? முனிசு, எங்கள் பெரியப்பன் உன்னை போலீஸில் சேர்த்து விடுவாரு, எனக்கு நம்பிக்கை இல்லை. லேய் மாமா என்ன லேஸ் பட்டாளா? அவர் மிலிட்ரிக்காரரா? அதெல்லாம் கரெக்டாக பார்த்து நமக்கு முடிச்சு விட்ருவாப்ல. யாரு அந்தாளா? மிலிட்ரியில் வந்துருப்பாப்லங்கிறா? எனக்கு என்ன வந்தாலும் பீகாரில் முறுக்கு சுட்டு வித்துருப்பாப்லன்னு தோணுது. உங்க ஆத்தா முன்னாடியே புடிச்சு போறியா? போடா கருவா பயல. எவளாவது சித்தாளு சட்டியை சமந்துட்டு வருவா, அவளை போய் கட்டு. என்னாச்சு? பண்ணிக்கு பட்டு வேட்டி கட்டி கூட்டு வந்துட்டாங்க. அதுக்கு மலர பிடிக்கலையாமா? என்னடா கக்க பக்கன்னு சிரிப்பே? தலங்கடா. இவனுங்க வேற வேலை வைக்கிறாங்க. அந்த மூஞ்சிக்கே இவ்வளவு பிடிக்கலனா இவளை எங்கிட்ட கொண்டு போய் தள்ளுவாங்க மாப்ள? ஏடா சீப் ரோட்ல சிக்கா. ஏய் அடிதிரி வேணான்னு பாக்குறா? ஏன் மறுபடியும் ட்ரவுசர் காணாம போயிரும்னா? ஏய் சிரிக்க கூட. 1000 தான் இருந்தாலும் அவன் நமக்கு சொந்தக்காரன். சரி தூங்கா, சீரியஸா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. உன் தங்கச்சிக்கு நீ எங்க மாப்பிள்ள பார்த்தாலும் அமையாது. அதுக்கு நீ என்ன பண்ணும் தெரியுமா? அவளுக்கு நல்ல ஒரு பொண்ணா பாரு. ஆம்பளைக்கு சேலையை கட்டி விட்டு பொண்ணுன்னா எந்த கிறுக்கன் தான் தாலியை கட்டுவேன். இல்ல முழுசு இருக்கிற கடுப்புக்கு அறுவல் எடுத்த எந்திரிச்சு வாடா போலாம். என்னடா? டேய் இருடா, ஐயா அறுவாலை வச்சு ஏதாவது செய்வாங்கறாப்ல, ஏய் பார்த்துட்டு போவோம். அதெல்லாம் ஒரு ஆள்றான்ட்டு வாடா. ஏ துங்கா ஓவரா பேசணும். ஐயே ஒரு சா கடி கடிக்கும் பாத்துக்க. பெரிய வெண்ணெய் கணக்கு பேசிட்டு வாடா. அவன்லாம் ஒரு ஆளுன்னு. குரு குரு குருன்னு பாக்குறா, ஒரு மாதிரி சிரிக்கிறா. குட்டாச்சி அழகா வேற தெரியறா. அப்புறம் கொடு. என்ன ஏன் பாக்குறா? லூசு கேசு பிடிச்சி போச்சா அவளுக்கு? ஏய் உனக்கு பிடிக்காம இருந்தா சரி. ஏய் யாருக்கிட்ட போடா. முருகேசன ஒரு ஃபில்ட்ரு முதல்ல உன் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ண முனிசு. எங்க போறோம்? எங்க தானே இருக்கோம், கொடுங்க. ஏ குருவி செட்டு குருவி உன் ஜோடி எங்கே? இதை பாருல, ஏதோ ஆசை கலந்து படுத்தது. அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. மாமா 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 இந்த இருக்காளே சரோஜா, நான் டெல்லி மேடத்துக்கு பாடி கார்டா இருந்தல, அந்த கதையை கேட்டா சொல்லி பாரு. நான் தான் மேடத்துக்கு பாடி கார்டா இருக்குன்னு மேடமே சட்டசபையில தீர்மானத்தை போட்டு அதுக்கப்புறம் தானே நான் போய் சேர்ந்தேன். ஐயனார் பட்டிக்கு ஒரு பேர் வரட்டுமே. அப்பவே என் கூட வேலைக்கு இருந்தேன் தாடிக்காரன். இவன் மூஞ்சி சரியில்லை வேணாம்னு சொன்னேன், கேட்கல. ஊட்டியில நான் இப்படி அசந்து மசந்து திரும்பி இருக்கேன், சுட்டு விடுவேன். விரட்டி போனேன் பாரு, மதுரா வரைக்கும் ஓடி போய் பிடிச்சேன்.
கொண்டு வந்து சேர்த்தேன், ஊரே பாராட்டுச்சுல்ல. ஆமா ஆமா, பேப்பர்ல எல்லாம் போட்டு வந்துச்சு. இவன் ஒருத்தன் எந்த சாமி புண்ணியமோ மதுரையில் போலீஸ் செலக்ஷன் வச்சிருக்காங்க, இவனை அனுப்பணும். இவனைத்தான் ஏலே அவன் பாலும் முட்டையும் தின்னுட்டு 10 வருஷம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துருப்பான்டா. நீ 1000 பட்டியில் தொங்கி அழைச்சவன், நீ போய் 2 ரவுண்ட் சுத்தினா கூட கீழே விழுந்துருவேடா. அது தெரியுதுல்ல, அதுக்கு ஒரு ஐடியா சொல்ல. 1 லட்சம் ரூபா கூட முடிச்சு விட்டு. 1 லட்சமா? 1 லட்சமா? ஆண்டா, பெரியப்பா கக்கூஸ் போகிற நேரத்தில் வந்து காசு கேட்குறிய, இது நியாயமா? உனக்கும் அவசரம், எனக்கும் அவசரம். என்ன பண்ண சொல்ற? இந்தாரு, எவனையாவது அடிச்சு கிடிச்சு போட்டேன், போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஊருக்காரங்கிட்ட பேசி சங்க பணத்துலேருந்து கட்ட சொல்லலாம். அதை விட்டுட்டு போலீஸ் ஆகிறதுக்கே காசு வேணும்னு கேட்டால் நம்மளால முடியாது. இடத்த காலி பண்ணுறியா இல்லை நான் உட்காரட்டுமா? பெரியப்பா நான் போகிறேன். இப்போ போய் ஆறுகிட்ட காசு இருக்கு, கழுத்தில் சங்கிலி ஓட்டிக்கன்னு பார்க்குறீங்களா? மாமனார் ஓட்ட நாய் சங்கிலி இது. ஏதோ பெரிய மனுஷன் வீட்டில் கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சோத்துக்கு வழி இருக்கு, அம்பிடுத்தேன். சும்மா போய் பேசு நிப்பாட்டி. லே ஏடா இப்படி பேசுற? பொய் பேசியெல்லாம் பழக்கம் கிடையாதுடா. மாமன் எப்படி நல்லவன் தெரியுமா? நான்லாம் குசு போட்டா கூட நாராது. யோ என்னையா இன்னும் நம்பலையா நீயே? அந்த வச்சுக்கிறோமா? பீஸ்னா காசு வேணாம். இங்க பாருப்பா, அண்ணன் மயங்கிறதுக்காக இன்னும் 1000 ரூபா கொடுப்பேன். அதுக்கு மேல உனக்கு வேணும்னா இந்தா என் சீலையாவது போட்டா கூட 5 காசு என் மருமாடுக்கு கிடைக்காது. வா. கொடுங்கப்பா, நாளை பின்ன அவன் சம்பாதிச்சு எனக்கு தானே செய்ய போறியா? செய்வான். உன் வீட்டுக்கு முன்னால் வந்து கையேந்து நிக்காம இருந்தா சரி. லே ஒன்னேலாம் இவன்டா போலீஸ்ல சேர்ப்பான். சிவாஜியே சொல்லியிருக்காரு, சுபாஷ் சந்திர போஸ் மிலிட்டரிக்கு ஆள் வேணும்னு சொன்னப்போ வெற்றிவேல் வீரவேல்னு ஓடி போய் முத வரிசையில் நின்ன பயக நம்ம பயக தான். இந்த போலீஸை மாத்திரம். இங்க பாரு, 1 லட்சம் நீ கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பா? இருக்கிற காசை உங்ககிட்ட கொடுத்து போட்டு அவளை ரோட்ல நிப்பாட்ட சொல்றியா? ஹலோ பாஸ், நீ எப்படி காசு வச்சிருக்க, யார்கிட்ட வட்டி விட்டுருக்க எல்லாம் எனக்கு தெரியும். நீ காசு கொடுக்குற வேலை மட்டும் பாரு. கொடுக்கலன்னா என்னடா பண்ணுவேன்? உன் மகளுக்கு சேர்த்து வச்ச நகை நட்டெல்லாம் களவாண்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இல்லை 50,000 ரூபா இவ்வளோதான் முடியும். இதுக்கு மேலே வேணா என்ன வேணாலும் செஞ்சு போ. ரூபா இருக்குடா. மிச்ச காசுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு மாப்ள. என்ன ஐடியா? மலரோட தோட்டத்து கணத்துல மோட்டர் வாங்கி போட்டிருக்காங்க, அதுவும் புதுசா. அதுக்கு ஏய் இங்கே யாரு புரியலையா? தூக்கி வித்தா சொல்ல 50,000 ரூபா கிடைக்கும். சானியா பிடிச்சவன் பொண்ணு கட்ட போகிற வீட்டில் போய் திட்டுவாங்க. ஏய் வரதட்சணை வாங்காம கல்யாணம் முடிப்ப? 2 பவுன் சேர்த்து போட்டுன்னு கேட்டு வாங்குவீல, இதை கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்குறோம் நினச்சிக்க. நாளைக்கு நீ போலீஸ் ஆனா தாண்டி பொண்ணு. விற்கிறதா விற்கிறோம், 2000 சேர்த்து வைப்போம். நாளைக்கு நமக்கு செலவு இருக்குல்ல. மிதிச்சிடுறேன் போடா. படத்துல ஃபைட் சூப்பரா இருந்துச்சுல? பொடி லூசு, உன்னை நம்பி வந்தேன் பாரு, ஆனா உன்னை அடிச்சுக்கிறாங்க. அளவலி தாங்க முடியல. அப்படியா? என்ன அப்படியா? அடுத்த தடவை ஒரு நல்ல லவ் படமா கூட்டிட்டு போறேன், சரியா? பாய், குட் நைட். ஏய் வீடு வரைக்கும் கூட வரட்டுமாடி? பயமா தான் சொல்லு, உனக்கு துணைக்கு வரேன். நம்ம ஊர்ல நமக்கு என்ன பயம்? சரி பார்த்து போ. மாப்பிள்ள மோட்டருக்கு சொன்ன லட்சம் 2,000 சேர்த்துக்கிறியா? மறந்துடாதீங்க சொல்லிவிட்டேன். மலர் போராட மாப்பிள்ள, நான் அவகிட்ட போலீஸ்ல சேர போறேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். வேண்டாம் டேய், நான் அவகிட்ட சொல்லாம போனா கோச்சிக்கிறோடா. இவன் ஒருத்தன். டேய் மாப்பிள்ள ப்ளீஸ்டா. நீங்க 3 பேரும் மோட்டர் எடுத்து வித்துட்டு நேரா பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. நான் கிட்ட மாமா கூப்பிட்டு வந்துடுறேன். உனக்கு என் புட்டு சொன்னாலும் புரியாது, கேடுங்கட்டு போ. போய் தொலை. வா. நம்மளை கலவாங்க விட்டு இவன் லவ்ஸ் பண்ண போறான். பாத்திரம் மாப்பிள்ள. மலரு பார்க்குற, சிரிக்கிற, நானா என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கேன். ஆமான்னு ஒரு வார்த்தையாவது சொல்லலாம்ல.
விரும்புறியா? ஆட்டோன்றியா மாட்டோன்றியா? அப்படின்னாச்சும் சொல்ல. நான் போலீஸில் போய் சேர போகிறேன். ட்ரைனிங் முடிச்சு போலீஸாக தான் ஊருக்குள்ளே வருவேன். அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். இப்போ எதுக்கு அழுகிற? அழக்கூடாது. மாமா சீக்கிரம் வந்துடுறேன். கலான்றது ஈஸியா, காசாக்குறதா கஷ்டம். 85 ரூபா மட்டும் 55 ரூபாய்க்கு முடிச்சிட்டீங்களா? ஆமாம் ஆமாம், 55 கிடைச்சதே பெருசு. இந்த புரியுதா? இந்த பணம் மட்டும் வரல, மாமா என்ன பஸ் ஸ்டாண்ட்லேயே கட்டி விட்டுருவாரு. இல்லை 55,000 ரூபா இருக்கு, 5,000 செலவு வச்சுக்க. ஆமாம் பெரியப்பாங்க. ஆ மாப்பிள்ள ஓகே. ஆமா வீட்டில் இருக்கிறதானேப்பா ஓடு. அடிக்கிறான். என்ன முணங்குற? எந்திராங்கிறல்ல. ஏய் என்னடா முறைகிற? வா. பாசே கக்கூஸ் அந்த பக்கம் டீ குடிக்காம எனக்கு சரியா போல. 4 ரவுண்டு ஓட விடுவாங்கல்ல, அப்பதான் கதவு தட்டன்னு நினைக்கிறேன். அடிக்கிறானுங்க. பின்ன குப்பரை பார்த்துன்னேன் இல்லையே அடிச்சானுங்க, அதில் தான் எனக்கு ஃப்ரீயா போச்சு. ரைட் ஃபுட் ரீடிங் சிட் டவுன். கே முரளி. கே முரளி சீக்கிரம் வாயா. எஸ் சார். எத்தனை பேண்ட் செட்டு? தெரியல, 2ன்னு நினைக்கிறேன். பேண்ட்டு, பெல்ட்டு, பூட்ஸு, போலீஸ்காரன்டா. முனீஸ்வரன். என்னடா இது? ஏய் பாபா ஷூ கொடுக்குறாங்க. ஷூவா செருப்பா? ஏண்டா மாப்பிள, முனிஸ் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கறிகஞ்சா சாப்பிடுவான்ல? என்ன போலீஸ் சொன்ன சும்மாவா? உடம்பு குன்னு இருக்கணும்ல. ஆ யோ என்னையா கறி கஞ்சி கிடையாதா? நான்வெஜ்ஜா? நம்ம என்ன ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு வந்திருக்கோம்? எல்லாம் அவ்வளோதான், சாப்பிடு. நான்லாம் எங்கள் ஊரில் சாதாரண ஆள் கிடையாது. இங்கே என்னென்னா இந்த முட்டி போட விடுறானுங்க. கேளு மாமா, தேனியில் படம் பார்க்கும்போது தியேட்டரில் ஒரு சின்ன பிரச்சனை. நீ நம்ப மாட்ட, நாங்கள் 4 பேர் 50 பேரை விரட்டி விரட்டி அடிச்சிருப்போம். அப்படிப்பட்ட என்ன இங்கே இப்படி எங்கள் ஊரில் நானும் ரவுடி தான் தெரியல. ஒழுங்கா போடுறா.
ஊர்ல ஒரு பயம் என்ன அடிச்சதில்ல. தாயில்லாத பிள்ளைய வரவன் போறவெல்லாம் அடிக்கிறான். ரூல்ஸ் படி அடிக்க கூடாதுல்ல. இவனுக்கு எதுக்கு எடுத்தாலும் நொட்டுன்னு அடிக்கிறானுங்க. முனிசே, காலைல என்ன தேடாத. நான் ஓடி போறேன். காலைல இங்க இருக்க மாட்டேன். முடிதாண்டா நீ இங்க என்ன பண்ற? கையில் பேகு. ஏய் கேட்கறல. ஏய் முனிசு, இப்பதான் முடிய கிடிய விட்டு பார்க்க மனுஷன் மாதிரி இருக்க. என்ன லீவா? புடி. தலாணி பெட்ஷீட் எல்லாம் எங்க? அங்க கட்டில இருக்கு பாரு. அப்பா. அப்பா. ஏண்டா குப்பமுத்து, என்ன அன்னைக்கு உன பஸ் ஏற்றி விட்டு நம்ம ஊருக்குள்ள போகும்போது தானடா நம்மளை பிடிச்சாங்க. நமக்காக தானே ஊரே வெயிட்டிங் இருந்துச்சு. மோட்டர் கலவனன்னு கூப்பிட்டு போய் ஊரில் வர்றவன் பணம் போட்டு அடிச்சாங்கல்ல, நம்மளாம் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்போமாடா. நான்லாம் கல்லு கணக்காக நாடி வாங்கினேன். எதுக்காக? மாப்பிள்ளை இன்னைக்கு போகிறேன், நாளைக்கு போலீஸாக திரும்பி வருவான், சரக்கு வாங்கி கையில் தருவானு தானே. இப்போ பார்த்தியா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டோம் பார்த்தில. மாப்பிள்ள நைட்டு 12 மணியாச்சும் வரதுக்கு. அதான் 12 மணிக்கு என்னைக்கு நம்ம தூங்கியிருக்கோம். வந்த வேகத்துக்கு ஒரு பாட்டில் ரம்மா என் கையில் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்க, இந்த ஊருக்கார பயல்களை ஒருத்தர் தூங்க விட்டுருப்பானா? அவ்வளோடி அனாபத்தா போச்சாடா. யார் அங்க முனீஸ்வரன்? டேய் எந்திரிடா. நல்லா சரக்கு போட்டு படுத்துக்கறாங்க. கேட்டுக்கே இருக்க, பேசாம இருக்கீங்க. எந்திரிச்சு பதில சொல்லுங்கடா. என்னடா முழிக்கிறீங்க? யார் அங்க முனீஸ்வரன்? இந்தா மாப்பிள்ள தான் முனிசு. என்ன இருக்கு? இருங்க போலீஸ்கார், என்ன பிரச்சனை? எதாவது நம்ம பேசி தித்துக்கும். அவன் தான் லூசு பையன், பழக்க தோசையில் ஓடி போயிடுறான். நீங்க வேற என்னன்னு கேள்ட. ஹலோ, அவன் என்ன தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் திருற முனிசு நினைச்சீங்களா? அவன் உங்களோட பெரிய போலீஸ் சார். டேய் லூசு பையல, அவன் ட்ரைனிங் பீரியட்ல இருந்து ஓடியான்ட்டியா? மேல இடத்துல இருந்து புடிச்சு ஒப்படைக்க சொல்லிருக்காங்க எங்க கிட்ட. வாங்க என்கிட்ட. யோ போயா போயா. போலீஸ் ஸ்டேஷன்ல ஓடி விட்டானடா. புறா அவன. ஏய் இல்லடா, எங்கடா ஓடுற? விட மாட்டேன்டா. ஏண்டா எனக்கு வச்சிருந்த சரக்கவே கலாண்டு உச்ச கலவாணி பையலே. ஏய் விட மாட்டேன்டா. ஏய் உன் காசு உங்க போட்ட உடனே அவனை தப்பிக்க விடுறியா? அந்த திருட்டு பையலுக்கு நீ தான் தப்பட்டா. ஏண்டா நீ சரக்கு வரேன்னு சொல்லிட்டு வானம் பார்த்து வேகன் மாதிரி நான் காத்துக்கிட்டு இருப்போம். நீ உன் பவுசுக்கு வருவியா? டேய் டேய் விடுங்கடா. டேய் அடிக்கிறாங்கடா. டேய் ஒரு ஊரே சேர்ந்து அடிச்சு கல்லு கணக்கான வாங்கிட்டு தான் இருந்தான். போலீஸ்காரங்க தான் அடிக்கிறாங்க. வாங்கிக்கடா. ஏண்டா மாப்பிள்ள கேவலமா இல்ல? அசிங்கமா புட்டச்சி மாதிரி போலீஸுக்கு போய் ஓடி இருந்திருக்கேன். விடுமாமா. ஊருக்கே கேவலம்டா. விளக்கு என்ன? ஒழுங்கா போய் போலீஸ் நீங்க முடிச்சு வரலன்னு வச்சுக்க, ஓடி போட்டுருங்க.
போடா போ பிடிச்சுங்க. ஏய் தப்புக்கு ஓட பாக்குறியா? ஏய் கிளவா என்ன கோர்த்து விட்டல இருடி உன்னை வச்சுக்கிறேன். போடா டேய் போயிட்டு வா மாப்ள. ஊர் பெருமையை காப்பாத்திட்டு வேடா. மலரு மூஞ்சிய பாரு. ஏய் என்னடி பேசுற? நீ சும்மா இரு. இந்த மோரக்கட்டெல்லாம் போலீஸா என்னத்தை செய்ய போகுது? துப்பாக்கியை பிடிச்சி டுப்பு டுப்புன்னு சுடவா போகுது? வாடி. பயந்து ஓடி வந்திருக்கேன் பேர். இவனுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆம்பளையா பார்த்து தான் கட்டி வைக்கணும். ஆம்பளைக்கு சேலையை கட்டி விட்டு பொண்ணுன்னா எந்த கிருக்குன்னா தாலியை கட்டுவான். உன் தங்கச்சிக்கு நல்ல ஒரு பொண்ணா பாரு. அவ்வளவு மாதிரியா இருக்கேன்? அழகாத்தானே இருக்கேன். ஊர்ல நான் தானே கலரு. என்ன பொண்ணு இல்லையா நான் சொன்னேன்?